ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். ஆமன், நாம் இந்த சைனா சும்மா சுற்றி வைக்கிறோம். கட்டே இல்லை சரியா? இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் மாயமாக்கிட்ட போய் சொல்லிடுங்க. அவங்களால மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆமாம் ஆமன், ஆனால் இப்போதைக்கு நம்ம கபீர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டாகணும். சரியாக சொன்னீங்க, இல்லைன்னா அவன் என்ன வேணாலும் செய்வான். அவன் எந்த அளவுக்கு போனாலும் நான் பொறுத்துப்பேன். என் ஒய்ஃப் விஷயத்துல அவன் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணான்னா அவனுக்கு துணையாக எந்த சக்தி வந்தாலும் சரி, அவனோட சேர்த்து அந்த சக்தியும் மண்ணோட மண் ஆக்கிடுவேன். எல்லாம் ரெடியா? மாயமாக்கு கால் பண்ணுங்க. ஆமா, நான் உங்ககிட்ட சொல்லிங்கல்லாமா, நட்சத்திர மலை பெய்யுற நைட் அன்னைக்கு இந்த பவர்ஸ் அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சும் எதுக்காக இப்படி பண்றீங்க? இல்லை உங்களுக்கு என்னதான் வேணும்? பவர்ஸா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஜின் உலகத்துக்கு மரணம் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நான் பவர்ஸ் தருவேன். நீ கனவு உலகத்திலே உன் லைஃப்பை வாழ்ந்துட்டீங்க கபீர். லாஸ்ட்ல அது கனவாக தான் கலைய போகுது. அந்த பவர் சீக்ரெட் என்னன்னு உனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உனக்கு சான்ஸே இல்லை. மாயமாக்கிட்ட பேசிட்டேன். கபீட பவரை குறைக்கணும்னா நாம் அவனுக்கு 5 கிராம் நெல், 2 குங்குமப்பூ, அதோட மந்திர பொடியும் நாம் அவனுக்கு சாப்பிட கொடுத்தாகணுமா? நாம கொடுத்துருவோம், அவன் சாப்பிடணும்ல. அதை யோசிங்களா நீங்க? எப்படியாவது நம்ம அவனை சாப்பிட வச்சே ஆகணும். அதில் தான் நம்மளோட சாமர்த்தியம் இருக்கு. அப்படி செஞ்சா கொஞ்ச நேரத்துக்கு அவனோட பவர்ஸ் எல்லாம் பலவீனமாகிடும். அதுக்குள்ள மாயமா அவனை அழிக்க தேவையான வெப்பனை கண்டுபிடிச்சி இங்க கொண்டு வந்துடுவாங்க. அது என்ன வெப்பன்? அதை பத்தி நம்ம பொறும் பேசலாம் ஃபர்வீன். ஆமன், நம்ம தைரியத்தோட மட்டும் இல்ல, பொறுமையா இன்னும் ஜெயிக்கணும். நீ ரொம்ப அழகா இருக்க ரோஷினி. எல்லாம் அசம்பல் ஆகியாச்சுல. எல்லாரும் விரும்பி என் வெடிங்க கலந்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தோற அம்மா மாயமா இங்க வந்துகிட்டீப்பாங்க. ரொம்ப லேட் ஆகுது. ஃபாஸ்டா ஃபாஸ்டா. ரோஷினி இங்க வாமா. அம்மா, இதுலைக்கு பர்ஃபியை தான் கபீருக்கு கொடுக்கணும். கபீர் 1 மினிட். இவ்வளோ காலத்துக்கு அப்புறமா நீ இந்த வீட்டோட மூத்த புள்ள. உனக்கு இந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்க போகுதுல்ல. நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அதை ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு. அதை சாப்பிட்டாண்டா கபீர் எல்லா பவர்ஸும் குறைஞ்சி போயிடும். அவனை இப்போ சாப்பிட்டு விடவே கூடாது. பர்ஃபி எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா பாட்டி? ஏதோ ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டேன். இப்போ சம்பிரதாயத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? வா ரோஷினி. இந்தாங்க. சாரிம்மா, மற்ற ஸ்வீட்ஸ்லாம் வச்சுக்க கூடாது, அது ஏன் தப்பு தான். ஆமன் இந்த கத்தியால ரோஷினியை தாக்கி ஆகணும். அப்பதான் கபீர்ட கண்ட்ரோல்ல இருந்து அவன் வெளியே வருவா. ரோஷினி கபீர்ட கண்ட்ரோல்ல இருந்து வெளியால வர வரைக்கும் அவனால கபீரை எதுவுமே செய்ய முடியாது. இத்தனை கதவு வெளியே வந்துட்டு, ஆனா கபீர்ட மேஜிக்கால எந்த மனுஷனும் உள்ள வர முடியாது. நில்லு ரோஷினி.
நண்பா, கபீர், உன் தம்பி அமைதியான்னு தானே உனக்கு தெரியும். அவ பொங்கி எழுந்தான்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதுல்ல. அது எப்படி இருக்கும்னு நான் உனக்கு இப்ப காட்டுறேன் கபீர். நீ என்ன ஆக போறன்னு பாரு. உன்ன மாயமாட கத்தி கிடைச்சிக்காம அதால ரோஷினியை தாக்குறதால கபீர் கண்ட்ரோல்ல இருந்து ரோஷினியை வெளியே கொண்டு வர முடியும். என்னால ரோஷினியை தாக்க முடியாது பாட்டி. ரோஷினியை கபீர் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு இந்த ஒரே ஒரு வழி மட்டும் தான் இக்கி. என்னால் எப்படி ரோஷினியை தாக்க முடியும்? ரோஷினியோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். நான் ரோஷினி நிறைய டைம் ஹெல்ப் பண்ணிக்க, அவன் எனக்காக உயிரையே ஊட்டிக்க. அவன் அவளை கத்தியால குத்துன்னு சொல்றேன்ல. என்ற பெர்மிஷன் இல்லாம இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்காத. உங்களோட வெறுப்பெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சுட்டு என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு ப்ரூஃப் கொண்டு வந்தாலும் சரி, நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ், நீங்க நம்ம மனசு சொல்றத கேளுங்க. மற்ற எல்லாத்தையும் நம்ம உறவு பார்த்துக்கோ. இப்பவே உன்னை கதையை முடிக்கிறேன் பாரு. ஆமன் அண்ணா, ஆமன் காந்தமி, நான் உங்களுக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுத்தேன்ல, ஆனா நாம சேரத்துக்கு உங்களால ஒரு சான்ஸ் கொடுக்க முடியாதா? உங்க கூட சேர்ந்து எனக்கு கனெக்ஷன் ஈண்டதும் இல்லை, இனி ஈக்க போறதும் இல்லை. இந்த வீட்டை விட்டு தூரமா போய்த்திருங்க. என் வாழ்க்கைய விட்டும் தூரமா போய்த்திருங்க.